வணக்கம். திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரேடு பீம் பண்ணியிருக்காங்க. அந்த கிரேடு பீம் ஸ்டீல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. வாங்க. இப்போ வந்து நமக்கு பீம் ஒர்க்கு கட்டியிருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது நமக்கு சச்சுவல் டிராயிங்கில் கொடுத்துருக்க டீட்டெயில் படி கரெக்டாக கம்பி போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம இனிஷியலாக வந்து கம்பி கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டீட்டெயில் சொல்லியிருப்போம், இந்த மாதிரி கம்பி போடணும் அப்படிங்கிற மாதிரி டிராயிங் பார்த்து சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே செக் பண்ணிக்கணுங்க. இப்போது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த டிராயிங்கில் பேக் சைடு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு GB4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த GB4 வந்து நமக்கு டிராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 2 16 ஒரு 12 ஒரு ரெண்டுமே வந்து நமக்கு ஸ்ட்ரைட் ராடு தான் கொடுத்துருக்காங்க. STR அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டு, பாட்டம் வந்து 2 16 ஒரு 12 அதுவுமே வந்து ஸ்ட்ரைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நிற்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து GB4 அப்படிங்கிற ஒரு பீமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 16, டாப்பில் 2 16 இது இருக்குது பார்த்திங்களா. இது ஒரு 16, இது ஒரு 16, அப்போ 2 16 வருது. பாட்டமில் 2 16ங்க. அப்போ மிடில் வந்து 2 12 இருக்குது. டிராயிங் படி கரெக்டாக போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ எல்லா பீமே வந்து டிராயிங் படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து இதில் GB4, GB2, GB1 இந்த மாதிரி டீட்டெயில் இருக்கும் டிராயிங்கில். ஸோ நம்ம அதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பேஸிங்க, இங்கே ரிங்ஸோட ஸ்பேஸிங் வந்து கரெக்டாக இருக்கணும். நமக்கு இங்கே ஆவரேஜாக எல்லாமே 7 இன்ச்சு கொடுத்துருக்காங்க டிராயிங்கில். அந்த 7 இன்ச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. அது வந்து நம்ம மொத்த அளவாக இழுத்து வச்சு பார்க்கலாம். 7 14, அதாவது சென்டர் டு சென்டர் பார்க்கும்போது கரெக்டாக வரும். நான் வந்து அவுட்டரில் மாட்டியிருக்கேன், அதனால் உங்களுக்கு அந்த வித்தியாசம் வரும். இப்போ வந்து சென்டரில் வச்சுருக்கேன் டேப்பை, சென்டரில் வைக்கும்போது உங்களுக்கு அந்த 7 இன்ச்சு கரெக்டாக கிடச்சிருக்கும். 7 14 21 28 இந்த மாதிரி வரும் நமக்கு. நான் வந்து அங்கே அவுட்டரில் மாட்டியிருக்கேன், அதனால் அந்த ஒரு 8 mm நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும். சென்டரில் பிடிக்கும்போது கரெக்டாக வந்துடுங்க. 10 ரிங்ஸ் கழித்து நம்ம பார்க்கும்போது நமக்கு 70 இன்ச்சு இருக்கணும். பார்த்தீங்களா, 70 இன்ச்சு இருக்குது. நம்ம இதுவே வந்து சென்டரில் பிடிக்கும்போது இது கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்பேஸிங் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒரு சில இடங்கள்லாம் வந்து இந்த ஸ்பேஸிங்கை கூடுதலாக வச்சு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும், கொஞ்சம் வேலை பழுவு வந்து குறைச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டீம் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா ப்ரைமரி பீமு, செகண்டரி பீமு. ப்ரைமரி பீம்னா ஒன்றும் இல்லை, இப்போது நமக்கு இங்கே ஒரு போஸ்ட் இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு போஸ்ட் இருக்குது. இந்த 2 போஸ்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுறது ப்ரைமரி பீம்னு சொல்லுவோம். அந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீமில் வர லோடு வந்து நமக்கு 2 காலம்லேயும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இதுதான் வந்து ப்ரைமரி பீம்னு சொல்லுவோம். செகண்டரி பீம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த பீம் இருக்குது பார்த்திங்களா, இந்த பீமும் ஸோ இந்த பீமும் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 2 பீம் இடப்பட்டல இந்த பீம் வரும். இப்போ செங்கல் குத்துவரி ஓட்டிருக்கோம் இல்லையா, இன்னும் பீம் கட்டலை, பேலன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி கட்டும்போது ஸோ இந்த பீம் நம்ம கட்டும்போது இதில் நம்ம வச்சு கட்டணுங்க. அதாவது இந்த பீம் மேலே வச்சு கட்டணும், அதே மாதிரி அந்த பீம் மேலே வச்சு கட்டணும். ஏன்னா இதில் வர்ற லோடு வந்து நேராக இந்த பீமுக்கு தான் போகும், சரிங்களா. 2 பீமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பீம்லேருந்து இந்த பில்லருக்கு வரும். ஸோ லோடு கால்குலேஷன் இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பீம் வந்து செகண்டரி பீம் வந்து இது மேலே வச்சு கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்து தவறுதலாக கீழே வச்சு கட்டிடக்கூடாது. ஸோ இந்த பீம் இருக்கு இல்லையா, இந்த பீமுக்கு கீழே வச்சு கட்டிடக்கூடாது. லோடு வந்து நமக்கு ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது, ஃபெயிலியர் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ அதை வந்து நம்ம மெயினாக கவனிச்சுக்கணுங்க. இதில் செகண்டரி பீமில் இன்னொரு விஷயம் இருக்குது. அப்படின்னா இப்போது இந்த பீம் இருக்கு இல்லையா, இந்த பீம் வந்து நம்ம இந்த பீம்லேயும் கட்டிடுவோம். சின்ன பீம் வருங்க, அந்த குத்துக்கள் ஓட்டியிருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீம்லேயும் ஸோ இந்த செகண்டரி பீம் மேலேயும் உட்காரணும். ஸோ அதோட லோடு இப்படி போகும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்து பண்ணிக்கணும். நம்ம இதை வந்து தவறுதலாக பண்ணிடக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம டாப் ராடையும் பாட்டம் ராடையும் எல் அடிச்சிருப்போம். அவுட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம 2 ராடையும் எல் அடிச்சிருக்கணுங்க, சரிங்களா. ஸோ இந்த அவுட்ரு வந்து பாருங்கள், இதில் வந்து நமக்கு 2 எண்ட்லேருந்து வர்ற பீம், சரிங்களா. ஸோ அங்கேருந்து வர பீமும் எல் அடிச்சிருக்கோம், இங்கேருந்து வர பீமும் எல் அடிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிங் அடித்து போடல. கிங்னா நமக்கு இந்த ராடை
கிங் அடித்து பில்லர் வெல்டு எடுத்தாந்து நம்ம வைக்கலை. அதே மாதிரி நம்ம அந்த அவுட்டரில் பார்த்திங்களா அதையும் நம்ம கிங் அடித்து உள்ளே எடுத்துகிட்டு வரல. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நமக்கு லோடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கரெக்டாக ப்ராப்பராக இருக்கும். இந்த மாதிரி போடும்போது இதுவே நீங்கள் கிங் அடிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஜங்ஷன் இருக்கு பாருங்கள், இந்த ஜங்ஷனில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா பீம்லேருந்து லோடு வரும், பில்லர்லேருந்து லோடு இறங்கும். அப்படிங்கிறப்போ அந்த இடம் பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும். பில்லர்லேருந்து வர லோடு வந்து கொஞ்சமாச்சும் டிஃப்ளெக்ஷன் வந்து பீமில் இருக்குங்க. நம்ம அந்த இடத்த பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து வீக்கர் செக்ஷன் தான் இருக்கும். கிராக் இந்த மாதிரிலாம் வருங்க செக்ஷுவலாக ஃபெயிலியர் ஆகும்போது. ஸோ அந்த மாதிரி இடத்துல கிராக் வரும். இப்போது நமக்கு ஸ்ட்ரைட்டாக போடுற கம்பிக்கும் ஒரு கம்பியை வந்து வளைச்சி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோங்க. ஏன்னா ஒரு சில சைட்டில் பண்ணியிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர் வந்து அவுட்டரில் 1 இன்ச்சு தான் இருக்கும். 1 இன்ச்சில் எடுத்து போகும்போது கவர் சுத்தராக வராது. இங்கே வந்து நமக்கு காலமுக்கு 1.5 இன்ச்சு கவர் கொடுத்துருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நம்ம சைடு வச்சு போடும்போது அந்த கவரில் வந்து நமக்கு கவர் ஆயிருங்க. அதனால் இங்கே நமக்கு பிரச்சனை இல்லை. இதே வந்து காலமுக்கு 1 இன்ச்சு கவர் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிங் அடித்து போடணும், வேறு வழி கிடையாது. ஸோ இங்கே வந்து நமக்கு கவர் எக்ஸ்ட்ராவே இருக்குது, நம்ம கிங் அடித்து போடல, ஸ்ட்ரெயிட் ராடாக போட்டுக்கிறோம். இப்போது இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கிங் அடித்து அதெல்லாம் வந்து அசால்ட்டாக செய்வாங்க. ஒரு சில இடத்துல கிங் அடிக்கிற விஷயம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ இவங்க வந்து அந்த வேலையில் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து அவங்க அப்படியே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம டெக்னிக்கல் ரீசன்னால் நம்ம கிங் அடிக்கலைங்க. சரிங்களா? இந்த ஜங்ஷனில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இன்னரில் ரிங்ஸ் மாட்டியிருக்கும். சரிங்களா? இதை வந்து இறக்கி விடணும். இந்த ரிங்ஸ் எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த எள்ளு கொடுக்குறோம் இல்லையா, அந்த எள்ளை வந்து அதாவது திருப்பி ரிட்டன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு அந்த மாதிரி கொடுக்குறோம். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு சிஸ்மிக் ஃபோர்ஸ் வருது அப்படின்னா நமக்கு வந்து இதை இழுத்துட்டு வந்துடக்கூடாது, அதுக்காக இந்த மாதிரி ரிங்ஸ் கொடுத்துருக்கோங்க. ஏன்னா ரிங்ஸ் போட்டு செய்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இது மாதிரி நம்ம அவுட்டரில் நம்ம கொடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அதாவது இந்த அவுட்டரில் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் பக்காவாக ஸ்டெபிலிட்டி பாண்டிங் எல்லாமே கரெக்டாக வந்துடும். எல்லா காலம்லேயும் நம்ம அந்த மாதிரி ரிங்ஸு மாட்டி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ரிங்ஸ் வருது இல்லையா, இதை அவுத்தணும். ஸோ எல்லா காலம்லேயும் அந்த மாதிரி ரிங்ஸ் வச்சு தான் இங்கே பண்ணியிருக்கோம். அப்புறம் நமக்கு ட்ராயிங்கில் இந்த இடத்துல வந்து டாப் கட்டைல்மெண்ட்டு, அப்புறம் இந்த இடத்துல வந்து பாட்டம் கட்டைல்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ட்ராயிங்கில் எங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது க்ளவுடு மாதிரி நமக்கு டினோட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த போர்ஷன் தான் நான் இப்போ சொல்கிறது. ஏன்னா இங்கே செகண்டரி பீம் ஒன்று வருது. ஸோ அதுக்காகவும் ஸோ அந்த இடத்துல ஷேர் அதிகமாக இருக்கும், அந்த ஒரு காரணத்துக்காகவே நமக்கு வந்து இந்த கட்டைல்மெண்ட் ராட் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து பார்த்து நம்ம கரெக்டாக போட்டுக்கணும். ஸோ நான் லெந்து வந்து உங்களுக்கு நோட் பண்ணியே கொடுத்துட்டேன். ஸோ எந்த அளவு கட்டிங்லேருந்து வெட்டி போடணும் அப்படிங்கிறத ஸோ நான் அந்த இடத்துல வந்து நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு ட்ராயிங் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிளிந்து பீம் ட்ராயிங்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த இருக்கு இல்லையா, அதாவது பாட்டமில் நமக்கு இந்த ஓரமும் அந்த ஓரமும் மைனஸ் பண்ணிவிட்டு போடணும். இந்த ஓரம் வந்து பார்த்திங்கன்னா 0.10 எல், இந்த சைடு 0.15 எல், டாப்பில் நமக்கு 0.25 எல் வந்து சேர்த்துக்கணுங்க. இந்த சைடு சேர்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கட்டைல்மெண்ட் ராட் கொடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிங்ஸ்லாம் 135 டிகிரியில் அந்த ஹூக்கை வந்து வளைச்சிருப்போம், பார்த்திங்கன்னா தெரியும், தெரியுதுங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லா ரிங்ஸையும் கரெக்டாக வளைச்சிக்கிட்டோம். ஸோ இதோட ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். நார்மலாக வந்து நீங்கள் 90 டிகிரி வளைக்கிற அந்த ரிங்ஸோட ஊக்கும் இந்த 135 டிகிரி வளைக்கிற இந்த ஊக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வேலையே நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. இப்போ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிங்ஸ் உள்ளே போட்டிருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ரிங்ஸ் அப்படியே உள்ளே வந்துடும். ஸோ இந்த கம்பி டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு GB3 வரும். GB3ங்கிறது 4 செக்ஷன் வரும், இடையில கட்டைல்மெண்ட் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லென்த்து கம்பி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பில்லர் எண்டு வரையும் வர மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து எல் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் எல் அடிக்கிறதுக்கு அங்கே லென்த்து பத்தலை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதோட வச்சு கட் பண்ணிக்கிட்டோம். 2 விதமாக பண்ணலாம். சப்போர்ட்டில் எல் அடித்து உட்கார வைக்கிறது, டாப் ராடை இந்த பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி எல் அடித்து உட்கார வைக்கலாம். மறுபடியும் இங்கேருந்து எடுத்து போகிற பீமை வந்து ஸோ அங்கேருந்து எல் அடித்து இப்படி எடுத்து வந்திருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி எல் அடித்து எடுத்துகிட்டு போகலாம். பாட்டம் வந்து எல் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சென்ட்ரு பாயிண்டில் சொல்கிறேன், அவுட்டில் கண்டிப்பாக எல் வேணும் பாட்டமில். இதை வந்து ஒரு அடியை நீட்டி விட்டாலே போதும். அதே மாதிரி இந்த ராடை இங்கே ஒரு அடி நீட்டி விட்டாலே போதும். நம்ம வந்து அட்வான்ஸாக வந்து பாட்டமும் எல் அடிச்சிருக்கோம், பார்த்திங்கன்னா தெரியும். பாட்டம் ராடு எல் அடிச்சிருக்கோம். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் செந்து நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி எல் அடிக்காமல் லாப்பிங் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துல கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த இடம் இருக்குது பாருங்கள் சென்ட்ரு, அதாவது டாப்பு 2 ராடை பொறுத்த வரைக்கும் சென்டரில் தான் எப்போதுமே கொடுக்கணும். ஏன்னா ஷியர் வந்து நமக்கு சென்டரில் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போதுமே நம்ம அங்கே தான் கொடுப்போம். பாட்டமை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் நம்ம லாப்பிங் கொடுக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜங்ஷனில் தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். பாட்டமில் லாப்பிங் வந்து எப்போதுமே சென்டரில் கொடுக்கக்கூடாது. ஸோ எப்போதுமே வந்து ஜங்ஷனில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. டாப்பில் வந்து லாப்பிங் கொடுத்திங்கன்னா சென்டரில் கொடுங்க. அப்படி இல்லைனா வந்து அந்த மாதிரி எல்லை அடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி லாப்பிங் கொடுத்தாலுமே ஒரே இடத்துல கொடுக்காம ஆல்டர்னேட்டாக, ஸோ இந்த ஒரு இடத்துல கொடுக்குறோம், ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும்போது நம்ம செய்கிற வேலை வந்து குவாலிட்டியாக நல்லா பக்காவாக வரும். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பிளிந்து பீமில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து இந்த செகண்டரி பீம்லாம் இன்னும் கவர் பண்ணல, ஏன்னா அவங்க வந்து இன்னும் கட்டலைங்க. இதை வந்து நம்ம காயின்ட் போடுற அன்றைக்கி நான் கண்டிப்பாக இதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா இப்போ அந்த கம்பியெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்தராக காயின்ட்டுக்கு இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இன்னும் ஒரு 3-4 டேஸில் வந்து நம்ம காயின்ட் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க. ஸோ அப்போ வந்து நான் இது வந்து ஃபுல்லாக இன்னும் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் தான் வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். கன்சல்டேஷன்னா ஒன்றும் இல்லை, என்னோடய சூப்பர்வைசிங்கில் இவங்க செய்கிற வேலையை குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான் இந்த மெத்தடு. அதாவது இப்போ பிளிந்து பீம் கம்பி கட்டியிருக்கோம் அப்படின்னா ஸோ அதோட வந்து எல் அடிக்கிறது, அப்புறம் ஹூக்லேருந்து வைக்கிறது, இந்த ஜங்ஷன்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறது தான் என்னோடய மெயினான வேலை. ஸோ இந்த மாதிரி சர்வீஸும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளை தொடர்பு கொள்ளாங்க. டிஸ்பிளே நம்பர் இருக்குது.